சைக்கோ ரைடர் மாதிரி ஒரு கேவலமான ஒரு பையனை நம்பி பான பொண்ணு இவ காசுக்காக ஆசைப்படுற பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் காட்டி இந்த சொசைட்டிலே ரொம்ப ஒரு தீண்டத்தகாத மாதிரி என்னை வந்து அவன் பார்க்க வச்சுட்டான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஒலிவியா. அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சுட்டு சொல்றாங்க. ஸோ உங்களோட உண்மையான பேர் தான் என்ன? ரியல் நேம் வேண்டாக்கா. இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் அவரோட ஃபோனை திருடிட்டதாகவும் நீங்கள் ஒரு திருடி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபோன் இல்லை ஃபர்ஸ்ட் அவர் ஃபோனை எதுக்கு எடுத்தீங்க? பயப்படுற அளவுக்கு அந்த ஃபோனில் என்ன இருந்தது? என்னோட இவரும் நானும் லவ் பண்ணும்போது இருந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி இவர் அந்த பொண்ணுங்க, அப்புறம் ஸ்னாப் சாட்லலாம் அந்த பொண்ணுங்க கூட வந்து வீடியோ கால் பண்ணது. இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவர் என்ன த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீயும் நானும் லவ் பண்ணது வந்து உன் வீட்டுக்கு சொல்லிடுவேன், உன் அம்மாவுக்கு சொல்லிடுவேன், உன் அக்காவுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி இவர் கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தது யாருக்குமே தெரியாதா? நாங்கள் லவ் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் பேசிட்டு அந்த போட்டிருக்க வீடியோவில் உங்கள் அம்மா பேசியிருக்கிறாங்க, உங்கள் அக்கா பேசியிருக்கிறாங்க, ஆமாம் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ணது யாருக்குமே தெரியாமல் எப்படி பேசுவாங்க? எனக்கு டோக்கன் போடுறியா? இப்படி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா கேவலமாக நினைக்க மாட்டாங்க உன்னை. அவர் என்னமோ துபாய்க்கு போவீங்க, டோக்கன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் டான்ஸ் எல்லாம், அதுவுமே வீடியோவில் சொல்லியிருப்பாரு. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. வேலை அது வேறங்க, வேலையை பற்றி பேச என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏதோ வீடியோ நீங்கள் போட்டீங்க அப்படிங்கிறதுமே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறாரு. என்ன வீடியோ போட்டிருந்தேன்? ஏதோ சாரி போட்டிருக்கீங்க, அதில் உங்கள் டோக்கன் நம்பர் தெரியுது. கார்த்திகானா இந்த லைஃப் வந்து அடிக்டிவ். கார்த்திக் ஒரு செலிபிரிட்டி லைஃப் நாங்களா லீட் பண்றோம். டான்ஸ் ஆடிட்டு இந்த காசு கொடுங்க செலிபிரிட்டி லைஃபா? அந்த பப்புக்கு போயிட்டு வருது, பாஷா போயிட்டு வருவாங்க, காஸ்ட்லியான காரில் வருவாங்க போவாங்க அப்படிங்கிறதுமே உங்கள் வயசில் தான் சொல்லியிருக்கீங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்க? இது என்னன்னா, அந்த ஆடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு வாங்கி தருவாங்கன்னு சொன்னேனே தவிர எனக்கு நான் சொல்லலை. இது ஃப்ராங்க்லி என்ன சொல்லணும்னா, இல்லை ஒலிவியா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்கு. எனக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்குமே செலவு பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு டிமாண்ட் இருக்கு. நைட் ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு போய் பார்க்குறல, பார்த்துட்டு கீழேருந்து ரூம் கார்டில் வாங்கிட்டு போய் மேலே செஞ்சில. அப்போ உனக்கு தெரியலையான்னு கேளு, சரியா? பச்சையாக கேட்டு விட்டுரு. இந்த அக்கா வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவன் அவ்வளோ ஒழுங்கானவன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரூமில் நீ வந்து ஒரு பொண்ணு கூட உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அந்த பொண்ணு கூட போய் என்னடா பண்ண நீ கேளு. இருக்கா ஃபோட்டோஸ்லாம் இவர் கேட்குற மாதிரி, அந்த பொண்ணோட கால் தெரியுது, அந்த மாதிரிலாம் இவர் ஃபோட்டோஸ் கேட்குற மாதிரி. ஸோ இது கூட பாருங்க, எங்கே இருக்க, இப்போ எப்படி இருக்குன்னு வீடியோ சென்ட் பண்ணு. இதோ அவர் அந்த பொண்ணுங்களை போய் மீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இது. அப்படின்னா இந்த பொண்ணே எனக்கு அனுப்பியிருக்கா. நான் வந்துட்டு வேற ஏதாவது உன்ட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது, யா ஐ ஹாவ் எவிடன்ஸ் இன் ஸ்னாப், ஹி ஆல்வேஸ் ஆஸ்க் மீ ஃபார் நியூட் ஒன்லி ஆன் சாட். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஃபோன் வந்துட்டு அவர் துடிச்சார்ல, எனக்கு பழைய ஃபோனே கொடுங்க. ஏன் பயப்படணும்? அவரு எதுவுமே இல்லைன்னா நீ ஏன் பயப்பட? அவங்க அம்மா போட்டோ இருக்கு, அவங்க அம்மா போட்டோ மட்டும்தான் இருக்கா அதுல? மத்த அம்மா போட்டோ இருக்கு. பல பொண்ணுங்களோட தப்பான வீடியோ வந்து அவர் போன்ல இருக்குங்க. அது வந்து போலீஸ்க்கு பிடிச்சா போலீஸ் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் போலீஸ் வயசெல்லாம் கேட்கும்போது அவங்க உங்களை பத்தி அவர் தப்பா சொல்லும்போது என்ன மாதிரி அவங்க மனநிலைமை எப்படி இருந்தது? என்னால் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நான் டவுனாக இருந்தபோது கூட எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா என்னை வந்து இந்த சொசைட்டிலே ரொம்ப ஒரு தீண்டத்தகாத மாதிரி என்னை வந்து அவன் பார்க்க வச்சுட்டான். சைக்கோ ரைடர் மாதிரி ஒரு கேவலமான ஒரு பையனை நம்பி பான பொண்ணு இவ காசுக்காக ஆசைப்படுற பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் காட்டி, நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல் இந்த சம்பவத்துக்கு ஒரு தரப்பு நியாயம்தான் இது. அதனால் இது மட்டுமே உண்மை என்று ஆகிவிடாது. கலாட்டா சார்பிலும் இது மட்டுமே உண்மை என்றும் கூறவில்லை. மற்றொரு தரப்பு நியாயத்தை கேட்க முயற்சி செய்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்பு கொள்ள முடிந்தால் அவரையும் நேர்காணல் எடுத்து அவர் தரப்பை முன்வைக்கவும் முயற்சி செய்வோம். வணக்கம். வணக்கம். ஒரு விஷயம், உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒலிவியா. இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அலிவியான்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியில் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் மேலே ஒரு விஷயம் சொல்லி ஒருத்தர், ஐ மீன் லைக் நீங்களும் அவரும் லவ் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லா இடங்கள்லையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. இதில் என்ன குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட உண்மையான பேர் தான் என்ன?
ரியல் நேம் வேண்டாக்கா. வேண்டாமா? வேண்டாம். இந்த பிரச்சனை இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு எல்லாருக்கும் தேவையானா அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படும். ஆனா வந்து இந்த பிரச்சனை எதுக்காக வந்தது? பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பிரச்சனை வந்து நான் அப்புறம் சைக்கோ ரைடர் கார்த்தி டாம்னு ஒருத்தர். இல்ல அவரோட பேர் தான் என்ன? அவர் பேர் வந்து கார்த்திக் ராஜன் அவர் பேர். ஸோ அவரும் நானும் வந்துட்டு ஒரு 2022 ஒரு டிசம்பர் அந்த ஸ்டேஜ் இருக்கும், அந்த டைம் இருக்கும். அந்த டைமில் நாங்கள் 2 பேரும், நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க வந்து ஆக்சுவலி நான் இங்கே சென்னை வந்திருந்தேன். அப்போதைக்கு அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட வீடியோஸ் அவர் பார்த்துட்டு அவர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். அப்போ எனக்கு ரொம்ப கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க, ஒரு 16,000 அந்த மாதிரி. அவரே தான் உங்ககிட்ட பேசினார்? ஆமாம், அவரே தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். ஏன்னா அவரோட ப்ரொஃபைல் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அவரே தான் ஆக்சுவலாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். எப்படி உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. நான் அப்போ MBBS செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அதனால நான் பெருசாக இவர்கிட்ட பேசுகிறதுல அவ்வளோக்கா நான் கான்சென்ட்ரேட் பண்ணல. இவர் எனக்கு ஒரு நவம்பர் அந்த மாதிரி நான் ஒரு ரெட் கலர் என்ஃபீல்டில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பாப்பப் ஆச்சு. ஸோ அது பார்த்துட்டு இவர் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். நான் தேங்க்யூ அது சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 டைம் ஃபாலோ ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருந்தது. நான் அக்செப்ட் பண்ணல, ஃபாலோ பேக் பண்ணல. பட் மறுபடியும் வரவும் சரி இவங்களும் பைக்கர் தான் போல் அப்படின்றத பார்த்துட்டு நான் ஃபாலோ பேக் கொடுத்தேன். அப்புறம் ஒரு நவம்பர் அந்த மாதிரி அவர் எனக்கு தொடர்ந்து அவர் மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார். நான் டிசம்பர் டைம் அந்த டைமில் வந்து ஒரு நவம்பர் எண்டு டிசம்பர் டைம் அந்த மாதிரி டைம் போல் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு அக்காவை நான் பார்க்குறதுக்காக நான் இங்கே சென்னை வந்திருந்தேன். ஸோ அப்போது வந்துட்டு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா, ஓகேவா, லைக் ஏன் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. நான் இல்லை, எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியல. இப்போ வந்துட்டு நான் சென்னை வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க சொன்னோன்னே ஒரு லொக்கேஷன் அனுப்பு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. ஸோ நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டாரு. உங்களை தேடி வந்துட்டாரா? தேடி உங்களை வந்துட்டாரு பார்க்கறதுக்கு. ஆமாம். ஓகே. அவர் வந்து எப்படின்னா, அவர் இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு நிறைய ஸ்டோரி எப்படி போடுவாருன்னா, அம்மா இல்லை, மிஸ் யூ அம்மா அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஸ்டோரி போடுவார். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், என்னாச்சு ஏங்க, நானும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு அவர் தான் நான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன், ஏங்க இட்ஸ் ஓகேங்க, கவலைப்படாதீங்க, அம்மா வந்துட்டு எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் நடுவில் ரிப்ளை பண்ணுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டைமில் வந்துட்டு அவர் வந்துட்டு வாட்ஸ்ஆப்பில் என்னோட நம்பர் வாங்கிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணும்போது தான் நான் சென்னை வந்திருக்கிறது அவருக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போ தான் நான் லொக்கேஷன் அனுப்பி ஒரு 45 நிமிஷம் அதுக்குள்ளே வந்துட்டு அவர் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருந்தார், வா கீழே வான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். எல்லாருமே வந்துட்டு ஆனால் கோவமாக தான் இருந்தாங்க, நீ என் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்த அப்படின்ற மாதிரி. இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன், அவங்க இந்த மாதிரி கூப்பிடுறாங்க அப்படி சொன்னோன்னே நான் கீழே போயிட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோம். அப்போ நான் போயிட்டு அவர் கூட வந்து மால் போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்பயுமே நான் கேட்டேன், இந்த ஸ்டோரி நான் போடுறேன், உங்களை டேக் பண்ணட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் கூட ஃபோட்டோ எடுத்தா? அவரு கூட ஃபோட்டோ எடுத்தல, சும்மா மாலில் இருக்க மாதிரி போட்டு அப்படின்னு கீழே மென்ஷன் பண்ணுவோம்ல அவரோட ஐடி, அந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன், நான் அந்த மாதிரி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஓகே, நான் சிங்கிள் தான், எனக்கு பிரச்சனை இல்லை, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் டேக் பண்ணிட்டேன். ஸோ அது நாங்கள் வெளியில் போனோம். அப்புறம் வந்து அவர் எனக்கு அவரோட பைக்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஷூட் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ நான் வந்துட்டு தேங்க்லாம் பண்ணிட்டு நான் மறுபடியும் போனேன். அவரை நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கும் போது பார்த்தா ஒரு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குது, ஒரு மெசேஜ் வருது. ஒரு என்ன சொல்கிறது, யாருன்னு பார்த்தா அது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த பொண்ணு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேவே? ஃபர்ஸ்ட் டே வேற ஒரு பார்த்த அன்னைக்கே வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. ஆமாம். ஓகே. ஆனால் அவர் வந்து என்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னை அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ட்ரா பண்ணுறாரு. அப்போவே வந்துட்டு தெரியுது அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ஆல்ரெடி. அந்த பொண்ணுக்கும் தெரியாமல், ஈவன் எனக்கும் தெரியாமல் அவர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணுறா, கால் பண்ணிட்டே இருக்கா, டெக்ஸ்ட் வருது மேலே, எவ்வளோ டைம் கால் பண்ணுறா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம். அந்த பொண்ணு இன்னும் அப்யூசிவாலாம் அந்த பொண்ணு பேசுகிறா. கோவம் வரும்ல யாருக்கா இருந்தாலும், ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு இருக்கும்போது என் கூட வந்து நான் ஸ்டோரி போட்டு அவர் ரீஸ்டோரியும் பண்ணிட்டாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பொண்ணு ரொம்ப. எப்படி உங்கள் நம்பர் எப்படி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியும்? நம்பர் இல்லை, நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருக்கா. நான் ஸ்டோரி பண்ணியிருந்தேன், அதை அவர் ரீமென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு அந்த பையனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தா,
என்னது இது, ஏன் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட நீ மாலுக்கு போயிருக்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தா. நான் என்னது இது கேட்டேன்னதுக்கு, இல்லை இந்த பொண்ணு வந்து என்னோட எக்ஸு. ஸோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் அவரோட ஃபோனை திருடிட்டதாகவும் நீங்கள் ஒரு திருடி அப்படிங்கிற மாதிரியும், என் ஃபோனை திருடிட்டா அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஃபோனில் வந்து அவர் நிறைய ஃபோட்டோஸ், அதாவது அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸ் இருந்தது, நீங்கள் அதை திருடிட்டீங்க அப்படிங்கிறதும், அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் வாய்ஸும் ரெக்கார்டுமே அவர் காமிச்சிருந்தாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரோட ஃபோன் இல்லை, ஃபர்ஸ்ட் அவர் ஃபோனை எதுக்கு எடுத்தீங்க? ஃபோன் வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இவரோட இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. இவர் இந்த காமத்திபுரா போனாரு எல்லாமே. அதுக்கான ப்ரூஃப் ஏன் அந்த ஒன்று தான் தப்பா? அந்த இல்ல காமத்திபுரா இல்ல போனது இல்ல மட்டும் தான் அது வந்து எனக்கு தெரிய வந்துருச்சு. ஓகே. அது தெரிய வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்துட்டு இவரோட யார் வந்து இதை சொல்லியிருப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு. அதை கண்டுபிடிச்சி ஏதோ இவரோட ஏரியாக்குள்ள தான் ஏதோ ஒரு பையன் அது இதை சொன்னது, இவர் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரோட ஒரு பையன், ஒரு அண்ணா, அந்த அண்ணாக்கு எல்லாமே தெரியும் போல, அந்த அண்ணா தான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை அடிச்சு இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அது அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து தான் இப்போ வந்துட்டு ஐயப்பாக்கம், இதுக்கு முன்னாடியே ஒரு பல்லவரம்ல இருந்தாரு. அங்கேருந்து பிரச்சனை வந்து அந்த பசங்களுக்குள்ள சண்டை போட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து தான் இங்கே இவங்க ஐயப்பாக்கம்ல ஷிஃப்ட் ஆயிருக்காங்க இப்போ. ஓகே. ஸோ இது எப்படி ஆச்சுன்னா, இந்த உண்மைலாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இதை நான் வந்து பெரிய விஷயமா நான் கொண்டு போயிடுவேணும்னு அவர் பயந்து. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ம். பயப்படுற அளவுக்கு அந்த ஃபோன்ல என்ன இருந்தது? பயப்படுற அளவுக்கு அவரோட ஃபோனில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், ஒரு பொண்ணுன்னு கிடையாது, 2 பொண்ணுன்னு கிடையாது, நிறைய பொண்ணுங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ் இவர் வச்சிருக்காரு ஃபோனில். அதுக்காக தான் அவர் வந்து இவ்வளோ பயப்படுறாரு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் நான் இல்ல, லாஜிக்கலாக அதுக்குமே அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ என்னோட ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அது நீங்களுமே பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஆடியோல நாங்க கேட்டோம். அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா கேட்கலையான்னு தெரியல. உங்களுக்கு நான் அந்த ஃபோன் திருப்பி வாங்கி தந்துடுறேன், நீங்க கேக்குறீங்களா? அந்த ஆடியோ ஆமாம் கேக்குறீங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நீங்க அதை பாத்தீங்களா என்னன்னு தெரியல, பாருங்க. வந்து அவங்களும் அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. இதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஹாய் கைஸ், நான் தான் உங்க சைக்கிள் ஓகே அக்கா, சொல்லட்டுமா? நம்புறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். நான் இந்த வீடியோ ஓகே, இவர் இந்த வீடியோல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த வீடியோல என்னன்னா வந்து அவரோட ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா ஒரு சின்ன வயசு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஓகே. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அதுல எங்க அம்மா போட்டோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்க அழுது பேசுற மாதிரி அதுல மிஸ்யூன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. மிஸ்யூ, நீ என்னை விட்டு போயிருவீல அப்படி சொல்லிட்டு ஏதோ நீங்க கேக்குறீங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு ஃபோன் தானே, நான் புதுசு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அதுல வைக்கிறீங்க. இதுல எதுங்க உண்மை? இது என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு இவர் பண்ணுறாருன்றது எனக்கு தெரிய வந்ததும் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு கட்டத்தில் நான் முடிவு பண்ணேன். ஸோ இதை நான் முடிவு பண்ணும்போது இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவர் என்ன த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீயும் நானும் லவ் பண்ணது வந்து உன் வீட்டுக்கு சொல்லிடுவேன், உன் அம்மாவுக்கு சொல்லிடுவேன், உன் அக்காவுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி இவர் கொஞ்சம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது யாருக்குமே தெரியாதா? நாங்கள் லவ் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஓகே. அக்காவுக்கு தெரியும். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 வருஷம் லவ் பண்ணோம். அக்காவுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நானும் இவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதெல்லாம் தெரியும். வீட்டில் என்ன சொல்லி வச்சுருந்தோம்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நல்லா போயிட்டுருக்கு, நாங்கள் இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் இவர் வந்துட்டு, நான் உங்கள் தங்கச்சி வந்து லவ் பண்ணிவிட்டு இப்போ என்னை கழட்டி விட பார்க்குறா அப்படின்ற மாதிரி இவர் வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி அக்காவுக்கு வந்து நான் குறுக்கிடுறேன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஓகே. அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் ஏன்னா இதில் என்ன தோணுதுன்னா, அவர் பேசிட்டு அந்த போட்டிருக்க வீடியோவில் உங்கள் அம்மா பேசியிருக்கிறாங்க, உங்க அக்கா பேசியிருக்கிறாங்க, ஆமா எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நீங்க லவ் பண்ணது யாருக்குமே தெரியாம எப்படி பேசுவாங்க? இது நடந்தது, இவர் என்ன த்ரெட்டன் பண்ணது எல்லாமே வந்து 2024 அக்டோபர்ல நடக்குது. இவரோட ஃபோன் காணாம போன விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து என்ன த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பிரச்சனை இவரை பத்தி எனக்கு உண்மைலாம் தெரிஞ்சதும் நான் வந்து அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு நான் வெளில வரணும்னு நான் நினைச்ச போது இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்ன த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம்ல என் குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? யாருக்குமே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியாது. அம்மாவெல்லாம் உள்ள இழுத்து அது வந்து இப்போ பதில் பேசி அந்த ஆடியோ வந்து நடந்தது இப்போ
புரியுதா உங்களுக்கு? அந்த ஆடியோ வந்தது இப்போ ஒரு 2 months முன்னாடி நடந்தது. ஐ மீன் ஒரு மார்ச் அந்த டைம்ல நடந்தது. பட் அந்த டைம்ல என் ஃபேமிலிக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. ஸோ இவர் எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீயும் நானும் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். இது எதுக்காக அப்படின்னா, இவரை பற்றின உண்மை தெரிஞ்சு நான் இதை விட்டு வெளில வரணும்னு நான் நினச்சேன். வெளில வரணும்னு நான் நினச்சும் போது இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கும் எனக்கும் ரொம்ப ஆர்குமெண்ட் ஆகிட்டு சண்டை வந்ததில் இவர் வந்து என் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. ஸோ அவர் தூக்கி போட்டு உடைச்சது இது. டிஸ்பிளேவும் உடைச்சிட்டாரு. நான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே இது வந்து ரெடி பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாதுன்னு டிஸ்பிளே நான் சரி பண்ணிட்டேன். பட் இது வந்துட்டு நான் இன்னும் சரி பண்ணல. ஸோ இவர் உடைச்சிட்டாரு என்னோட ஒன்று நான் கேட்கட்டுமா? ஒரு ஃபோட்டோ ஸ்ப்ரெட் பண்ணிடுவாரு, அதுக்குள்ளே நிறைய பொண்ணுங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு, ஸ்ப்ரெட் பண்ணிடுவாரு. அதனால அந்த ஃபோனை நான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? அவர்கிட்டயுமே ஒத்துக்கிட்டீங்க? நான் எடுக்கல. இவரோட ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து எடுக்க சொன்னீங்களா? ஸோ எடுன்னு சொல்லி எடுத்துக்கூடுன்னு சொல்லி கேட்டிங்களா நீங்க? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பயமுறுத்துறாங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியால இந்த பையன் இருக்கான். ஸோ இந்த பையன் ஃபாலோவர்ஸ் இருந்தா பெரிய ஆளா? எனக்கு புரியலங்க. ஃபாலோவர்ஸ் அவர் அப்படி நினைச்சுக்கிறாரு. இன்னொன்னு வந்து அவருக்கு வந்துட்டு அவரு அடிப்பாரு, இவரு அடிக்கிற பையன், இவர் வந்து குடிக்கிற பையன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இவன் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிருக்கான், இந்த குடிக்கிறது அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் டீப்பா வந்து தொடர்ந்து குடிப்பாரா அந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்துட்டு போதை பழக்கத்துக்கு இவர் அடிமையாக தான் இருந்தார். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இவன் இருக்க மாட்டான், மைண்ட் மாறி இவன் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவேன்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த பையனோட ஃபோனை வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா உடச்சி தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? உடச்சி தூக்கி போட்டுட்டீங்களா? இது எப்படி ஆச்சுன்னா, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இவரோட கேங்ல. அந்த அண்ணாக்கு நானே தான் கால் பண்ணி அண்ணா எனக்கு பயமா இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த ஃபோன் வச்சுட்டு இவரை நான் ரொம்ப அந்த த்ரெட்டன் பண்ணுறதா அவங்க ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க. அந்த அண்ணாவே என்கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்காரு, ஏமா இந்த மாதிரி ஒரு பையனை மிரட்டு வர ரொம்ப மிரட்டி. என்ன சொல்லி மிரட்டு வர? உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுவேன், உங்க அக்காட்ட சொல்லிடுவேன், அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே. உங்களை அப்படியே ஒரு தெளிவா இந்த பொண்ணு வந்துட்டு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணும், காசுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுது, அதுக்குமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு, ஒரு ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டை நான் போடுறேன், நீங்க கேளுங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கார்த்திக், ஆனா இந்த லைஃப் வந்து அடிக்டிவ் கார்த்திக். ஒரு செலிபிரிட்டி லைஃப் நாங்களா லீவ் பண்றோம். டான்ஸ் ஆடிட்டு இந்த காசு கொடுங்க செலிபிரிட்டி லைஃபா? இப்படி பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுத்து கூட சந்தோஷமா இருக்கலாம். கிளப்புக்கு வெளியில பவுன்சர்ஸ் இருப்பாங்க, ஏர்னா காரு, இறங்கினா காரு, டாக்ஸ். நாங்க ஒருத்தவங்க ஆமா. ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா, நீங்க பேசியிருக்கீங்க, அது உங்க வாய்ஸ் தான். இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கலாம் விஐபிஸ், இவங்க வீடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு. அதுக்கு அவர் ஒன்று கேட்குறாரு, யார்கிட்ட வீடு பிடுங்க போகிறேன்னு. அதுக்கு ஒரு ரிப்பீட் வாய்ஸ் வருது, நான் வீடெல்லாம் பிடுங்க மாட்டேன், காசு தான் பிடுங்குவேன், எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இதெல்லாம் உங்கள் வாய்ஸ் தானே. அதில் இன்னொன்றுமே இருக்குது, ஒரு அந்த பப்புக்கு போயிட்டு வருது, பாஷா போயிட்டு வருவாங்க, காஸ்ட்லியான காரில் வருவாங்க போவாங்க, அப்படிங்கிறதுமே உங்கள் வாய்ஸில் தான் சொல்லியிருக்குங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்க? இது என்னன்னா, அந்த ஆடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு வாங்கி தருவாங்கன்னு சொன்னேனே தவிர எனக்கு நான் சொல்லலை. இது ஃப்ராங்க்லி என்ன சொல்லணும்னா, இல்ல ஒலிவியா, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருக்கு, எனக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்குமே செலவு பண்ணிருக்கிறாங்க, எனக்கு டிமாண்ட் இருக்கு, அது உனக்கு தெரியாம தெரியாத 0.0 சம்திங் லைக் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவர் போட்டிருக்காரு. இதை போட்டிருக்கனாலதான் நாங்க கேட்கோம். அதை பார்த்து நான் சொல்றேன். இது எப்படின்னா, இவர் எப்படி என்ன ட்ரிகர் பண்ணுவாரு அப்படின்னா, நீ வேஸ்ட், நீ ஜீரோ, உன்னை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, உனக்கு வந்து யாரும் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க, நீ வேஸ்ட், நீ ஜீரோ, இந்த மாதிரி ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ண அவங்க ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேன், இவரை வந்துட்டு நான் என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு இவர் வந்துட்டு என்னோட ஃபோட்டோஸ் வச்சுட்டு நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நான் மிரட்டினதுக்கு நான் பண்ணது கிரைம் கூட கிடையாது, நான் பண்ணது டிஃபென்ஸ். என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஃபோன் எடுத்து அந்த தூக்கி போட்டதுக்கு இவர் வந்து நிற்கிறாரு. அந்த பிரச்சனை எல்லாமே அந்த ஃபோன் தான் காரணம். இவர் வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் கூட இல்லை, அந்த ஃபோனுக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ பண்ணுறாரு. 8 லட்சம் 10 லட்சம் ஒருத்தவங்க வந்து எனக்காக செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என் மேலே வந்து ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்களா, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இது நீங்கள் லாஜிக்காக ஒன்று பார்க்கணும். இன்னொரு விஷயம்,
அட்லீஸ்ட் இந்த ஆடியோ இல்ல இந்த வீடியோ இல்ல பார்த்துட்டு நம்ம அவங்க வர பாக்குறதுக்கு மாட்டாங்களா? ஒண்ணும் இல்ல. அதுல நீங்க அந்த வார்த்தை சொன்னனாலதான் கேக்குறோம். ஆமா. எனக்கு அவ்வளவு டிமாண்ட் ஏன்னா, ஏன்னா அவர் நிறைய இடங்கள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. காசுக்காக அந்த சுகர் டாடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி சொல்லி 2 பேரும் தான் பேசிக்கிறீங்க மாத்தி மாத்தி அந்த வாய்ஸ் மெசேஜ்ல. ஓகே. ஐ மீன் அந்த ரெக்கார்டிங்ல 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. அவரு என்னமோ துபாய்க்கு போவீங்க, டோக்கன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க டான்ஸ் எல்லாம், அதுவுமே வீடியோல சொல்லியிருப்பாரு, நீங்களுமே பார்த்திருப்பீங்க. அந்த டோக்கன் நம்பர் போட்டுட்டு அவர் டான்ஸ் எல்லாம் பண்ணுவான். வேலை அது வேறங்க, வேலையை பத்தி பேச என்ன ப்ரூஃப் இருக்கு அந்த அவருக்கு? ஏதோ வீடியோ நீங்க போட்டீங்க அப்படிங்கறதமே ஒரு வீடியோல காமிச்சிருக்காரு. என்ன வீடியோ போட்டிருந்தேன்? ஏதோ சாரி போட்டிருக்கீங்க, அதுல உங்க டோக்கன் நம்பர் மாதிரி தெரியுது. டோக்கன் நம்பர் நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பிராங்கா சொல்ல போனோம்னா இது வந்துட்டு ஒரு துபாயில வந்துட்டு ஒரு கிளப். ஓகே. அந்த கிளப்புக்கு ஈவன் நம்ம சென்னையில கூட என்ன லைக் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து ஓப்பனிங்க்கு கூப்பிடுவாங்க. கிராண்ட் ஓப்பனிங், பப் ஓப்பனிங் கூப்பிடுவாங்க. பப் இங்க இல்ல, இங்க நம்ம சென்னையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பேஜ் 3 சாலோன் கூட ஒரு சாலோன் இருக்கு, அதுக்கு கூட எனக்கு ஓப்பனிங்க்கு கூப்பிட்டு இருந்தாங்க. என்னையும் இல்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா செலிபிரிட்டிஸ கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங்க்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு இப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணா நிறைய பேர் லைக் நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த மாதிரி, ஓ இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது வந்து ப்ரொமோஷன் மாதிரி ஒரு விஷயம். ஸோ எனக்கு என்ன மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போன எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, கான்டென்ட் கிரியேட்டர்னா என்ன கான்டென்ட் வந்து இந்த வீடியோ இந்த சமூகத்துக்கு நீங்களாக இருக்கட்டும், சைக்கோ கார்த்தியாக இருக்கட்டும், என்ன விஷயம் கொடுக்குறீங்க, அதனால யார் என்ன பயன் பெறுறா, இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு அவரு சொன்னதுமே ரைட்டுன்னு யாரும் சொல்லல, நீங்க சொல்றதுமே ரைட்டுன்னு சொல்லல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாரு, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு உங்களுக்கு யாரோ ஒரு அக்கா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. அது வெர்ஜின் பொண்ணு, எப்படி அவங்கள வந்துட்டு நம்ம தப்பா சொல்ல முடியும், அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். இன்னொன்னு என்னன்னா, உங்களை வந்துட்டு முழுக்க முழுக்க அவரு காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அவர் ப்ரூஃப் வைக்கிறாரு, எல்லாரும் ப்ரூஃப் வைக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருந்தா நீங்க காமிங்க. சீரியஸ்லி நான் கேக்குறேன், ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காமிங்க. நைட் ஆச்சுன்னா அந்த பொண்ணுக்கு போய் பாக்குறல, பார்த்துட்டு கீழ இருந்து ரூம் கார்டுல வாங்கிட்டு போய் மேல அப்போ உனக்கு தெரியலையான்னு கேளு, சரியா? பச்சையா கேட்டு விட்டு இல்ல இது பேசுறது யாரு? இதை பேசுறது வந்துட்டு ரேண்டமாக ஒரு அக்கா, அந்த அக்காவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இதுக்கும் வந்துட்டு இது ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கா வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவன் அவ்வளோ ஒழுங்கானவன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல நீ வந்து ஒரு பொண்ணு கூட உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே அந்த பொண்ணு கூட போய் என்னடா பண்ணன்னு நீ கேளு, என் வாய்ஸ் நீ போடாத அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் அந்த வீடியோல நாங்க பார்த்தோம். நீங்க அடிக்கடி வந்துட்டு யாருக்கிட்டயோ துபாயில இருக்கிற ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் நீங்க கால்ல பேசுவீங்க, பொன்னி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் ஒரு கால் பண்ணி யாரோ ஒருத்தர் இன்டர்நேஷ்னல்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லி கால் பண்ணி மிரட்டுற மாதிரியான ஒரு ஆடியோவும் அந்த வீடியோல இருந்தது. அதுல பார்த்தா வந்துட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அது என்ன சொல்றாருன்னா, துபாய்க்கு இங்க இருந்து பொண்ணுங்களை கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு போயிட்டு டான்ஸ் ஆடுறதுக்கோ இதுக்கோ கொண்டு போய் விடுவாங்க, அதுக்கு டோக்கன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அந்த டோக்கன் நம்பர் போட்டு அந்த இடத்துல இந்த ஒலிவியா இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். அந்த வீடியோவில் அப்படியே அதை மறைக்கிற மாதிரி அந்த வீடியோ காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி கட்டிட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி செகண்ட்ஸில் ஒரு வீடியோ வர மாதிரியும் அந்த வீடியோவும் அதில் இருந்தது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிதானே? டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லைங்க, டான்ஸ் ஆட போறதெல்லாம் தப்பு கிடையாது. அவர் வேற மாதிரி சொல்றாரு, பணத்துக்காக அங்க போய் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். இது என்ன அப்படின்னா, நான் வந்து அங்க இப்போ நான் சொன்னேன்ல, சென்னையிலே வந்துட்டு இப்போ ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா கிராண்ட் ஓப்பனிங்காக கூப்பிடுவாங்க. ஸோ என்னையும் அங்க ஓப்பனிங்காக கூப்பிட்டுருக்காங்க. இங்க இருந்து சென்னையில இருந்து உங்களை கூப்பிட்டுருந்தாங்களா? துபாய்க்கு ஒரு ஓப்பனிங்காக நான் போயிருந்தேன். ஓகே, ஸோ நாங்கள் ஒரு ஓப்பனிங்காக நான் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அந்த சவுத் இந்தியன் கல்ச்சரில் தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ட்ரெஸ் பண்ணியிருந்த போது தான் நான் அந்த வீடியோ கால் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி ஆச்சு அப்படின்னா, இவர் எப்படி நான் அங்கே இருந்த பொண்ணுங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என் கூட அந்த ஓப்பனிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து நீங்கள் அந்த ஓப்பனிங்க்கு வரீங்க, இல்லை வந்துட்டு அந்த ஓப்பனிங்க்கு நீங்கள் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, உங்களை கூப்பிட்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை காரில் கூட்டிகிட்டு தான் போவாங்க, உங்களை காரில் கூட்டிகிட்டு தான் வருவாங்க. நான் அதை தான் சொன்னேன். இவர் வந்து இதை வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி வந்து
இந்த மாதிரி இவ செலிபிரிட்டி லைஃப் லீட் பண்ணுறா அப்படி இப்படின்ற மாதிரி இவர் எக்ஸாஜரேட் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு இது எப்படி தெரிய வந்ததுன்னா, அங்கே இருந்த பொண்ணுங்க தமிழ் பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். எல்லாரும் பேசினாங்க. ஒருத்தர் 2 பேர் கூட அக்கா நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா, நான் பார்த்துருக்கேன் அக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் ஆமாண்டா அப்படி சொன்னேன். அக்கா நான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ கேட்டேன், இங்கெல்லாம் என்னடா பிடிச்சிதான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஏன்டா இந்த மாதிரி விஷயம் நான் கேட்கும்போது அந்த பொண்ணுங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அக்கா நாங்கள் வந்துட்டு இந்த விஐபிஸ்லாம் இங்கே வருவாங்க அக்கா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எங்களுக்கு செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் அப்படி நான் சொன்னதில்லை. இல்ல அவர் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளியரா புட்டு வைக்கிற மாதிரி நீங்க பேசின ஆடியோ காலாக இருக்கட்டும், உங்க அம்மா பேசின ரெக்கார்டா இருக்கட்டும், உங்க அக்கா பேசின ரெக்கார்ட், எல்லாரும் அவங்களெல்லாம் நம்ம பத்தி பேசக்கூடாது. இருந்தாலும் அவர் போட்டனால நான் சொல்றேன், எல்லா ரெக்கார்ட்ஸுமே ப்ரூஃப் அப்படி எடுத்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு 2-3 பேர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் ஏதோ பேசுறாங்க, உங்க சைட்ல இருந்து 2-3 பசங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க, அதுக்கு இவர் பயங்கரமா மாத்தி சண்டை போட்டோம். அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸுமே பட்டு நிறைய வைக்கிறாரு. ஸோ இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அவர் இவ்வளோ ரெக்கார்ட்ஸை வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னா, இவர் வந்து அதாவது நான் எப்படின்னா இந்த ஃபோன் எடுத்ததுக்கான காரணம் தெரியும்ல, இந்த ஃபோன் எடுத்ததுக்கான காரணமே இவரும் நானும் லவ் பண்ணும்போது இருந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி இவர் அந்த அப்புறம் ஸ்னாப் சாட்லலாம் அந்த பொண்ணுங்க கூட வந்து வீடியோ கால் பண்ணது, இவர் வந்து நிறைய பொண்ணுங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்னாப் சாட்ல வந்து வீடியோ கால் வா, நைட்டு எனக்கு வந்து நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்னாப் சாட்ல. நீங்க அதை முன்னாடியே வந்து எனக்கு தெரியாது, எனக்கு அந்த டைம்ல தெரியாது, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து நான் வெளில வரணும்னு நினைச்சேன். ஸோ நிறைய பொண்ணுங்களை இவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு, நீ ஸ்னாப் சாட்ல வந்து வீடியோ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி. ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கு, என்கிட்ட இருக்கு. இருக்கு, காமிக்கிறீங்களா? கண்டிப்பா. ஹாய் ஆலிவியா, I'm Raji from CBE. I just want to tell you something. அந்த கார்த்தி பொம்பளை பொறுக்கி இருக்கான்ல, அவன் ஒரு இது பேட் வேர்ட்ஸு வீடியோ போடுங்க, அவனை தப்பாக கேட்டு வீடியோ போடுங்க, அவன் உங்களை பேச தகுதியே இல்லை, இந்த மாதிரி தான் நிறைய சேட் இல்லை, பட் இப்படி தான் என்னோட ஃப்ரெண்டு என்னோட சிஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசுகிறான் அவன், சச் அ டிஸ்கஸ்டிங் பிஹேவியர் அப்படி சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் நான் வந்து வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்காடா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு இல்லைக்கா என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் இருந்தது, பட் அவனை வந்துட்டு விடாதீங்க அப்படின்ற மாதிரி, டிஸ்கஸ்டிங் பிஹேவியர், அவனை நார்மலாக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பாருங்க கொஞ்சம். இதில் வந்துட்டு பேண்ட்டோ என்னமோ இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, இது பாருங்க இருக்கா? ஆமாம், ரொமான்ஸ் பண்ண உன்னை பார்க்கறதுக்காக நான் ரொமான்ஸ் பண்ணுறேன், பார்த்துட்டு மட்டும் போகிறேன் இந்த மாதிரி. அதாவது எப்படின்னா அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் இவர் கேட்குற மாதிரி, புரியுதா? அந்த பொண்ணோட கால் தெரியுது, அந்த மாதிரிலாம் இவர் ஃபோட்டோஸ் கேட்குற மாதிரி. அப்புறம் இது இல்லாமல் இன்னொரு ப்ரூஃப் இருக்குது. அந்த பொண்ணு வந்து இந்த நார்மலாக அந்த பொண்ணுங்க இருக்கும்போது அந்த பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, காலேஜ் உனக்கு முடிஞ்சிருச்சா, ஸ்கூல்லாம் உனக்கு முடிஞ்சிருச்சா, நான் உன்னை பார்க்க வரேன், எப்படி போகிற அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணுங்க நான் வந்து அப்பா வராங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா நான் உன்னை பார்க்க வரலான்ட்டு இருந்தேனே அப்படின்ற மாதிரி ப்ரூஃப். இதுல பாருங்க, ஃப்ளர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பசங்க இப்போ எல்லா பசங்களும் பொண்ணுங்க கிட்ட இப்படி ஃப்ளர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் இதுதானே? இல்ல நீங்க இப்ப காமிக்கிறது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்ஸா இருக்கு. சோ நீங்க காமிக்கிற வேற ஏதாவது ப்ரூஃப்ஸ் இருக்கா? அவர் வந்து வேற பொண்ணுங்க கூட இருக்க போட்டோஸ் இருக்கு, அந்த பொண்ணுங்க கூட வீடியோ கால் பண்ற ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் என்கிட்ட இருக்கு. சோ இது கூட பாருங்க, எங்க இருக்க, இப்போ எப்படி இருக்குன்னு வீடியோ சென்ட் பண்ணு, தெரியுதா? இப்போ எப்படி இருக்குன்னு வீடியோ சென்ட் பண்ணு. ஏன்னா இப்போ ஸ்கிரீன்ஷாட் அப்படிங்கிறது யார் நம்பர்ல இருந்தனாலும் மாத்தி பேரை மாத்தி வச்சு கூட அந்த ஸ்கிரீன்ஷாட் அவர் அனுப்புற மாதிரி கூட எடுக்கலாம். இதோ அவரு அந்த பொண்ணுங்களை போய் மீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இது. அப்புறம் இது இல்லாம என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பொண்ணே எனக்கு அனுப்பியிருக்கா, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி, இந்த ப்ரூஃப்லாம் அமைச்சிருக்கா, நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும், இப்போ எப்படி இருக்கன்னு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, வீடியோ கால் பண்ணு எல்லாம். உனக்கு வந்து அந்த பொண்ணு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பியிருக்கா, இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட் அந்த பொண்ணு அனுப்பியிருக்கா. நான் வந்துட்டு வேற ஏதாவது உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது, யா ஐ ஹேவ் எவிடன்ஸ் இன் ஸ்னாப், ஹி ஆல்வேஸ் ஆஸ்க் மீ ஃபார் நியூட் ஒன்லி ஆன் சாட். ஓகே ஓகே. இல்ல ஒலிவியா, இவ்ளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, இவங்க எல்லாம் வெறும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பியிருக்காங்க. யாருமே வந்து உங்ககிட்ட வந்துட்டு நான் பேசுறேன், நான் சொல்றேன்
இவனால இப்போ வந்துட்டு நீங்க சொல்றீங்க நான் அந்த ஃபோன் இந்த நீங்க எல்லாருமே வந்து இவன் வந்து என்ன எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கான்னா இல்ல இவ பணத்துக்காக ஆமா, ஆசைப்படுறவ ஆமா. பணத்துக்காக ஆசைப்பட்டு இவ இல்ல வந்து நான் இந்த phone இந்த எடுத்துட்டா. வார்த்தை நான் கேட்கலாமா கேட்க கூடாதான்னு தெரியல, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கேட்கிறேன்னு. ஒரு ஒரு ரெக்கார்டிங்ல நான் ஒரு விஷயம் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து எனக்கே பயங்கரமா கோவம் வந்துச்சுங்க. நாங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ எல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொஸ்டின் கேட்கல, சப்போர்ட் பண்ணி எதுவுமே கேட்கல. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவசியமும் கிடையாது, நீங்களாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும். அது என்னங்க அந்த வார்த்தை? செலிபிரிட்டி வாழ்க்கைன்னா எப்படி? ஏன்னா நம்மளுக்கு மேல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி நாங்க செலிபிரிட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்க வாய்ஸ்ல அது கேக்குறோம். அது எதுக்காக சொன்னீங்க? அது என்ன வார்த்தை அது? அது நான் எப்படின்னா, நான் அந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன், அந்த சாரி, அந்த சதன் அந்த சவுத் இந்தியன் கல்ச்சர்ல நான் போயிருக்கேன், அந்த ஓப்பனிங்காக நான் போயிருக்கேன். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படின்னா ஈவன் இந்த டோக்கன்ஸ், நீ வந்து டோக்கன் அப்படி இப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்காரு. அது என்ன டோக்கன் கணக்கு? அந்த டோக்கன் வந்து அதுல வேலை போறதுக்கு கொடுக்கறதா இல்ல அந்த டோக்கன்? அந்த பொண்ணுங்க வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுங்க வந்து டான்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஆடுவாங்கல்ல, அதாவது ஸ்கோர் கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து ஏதோ டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க. இவரு வந்து அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு எவ்வளவு நல்லா ஆடுறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி அந்த டோக்கன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து நான் இன்டராக்ட் பண்ணதுல அந்த பொண்ணுங்க எனக்கு சொன்னாங்க. இது ஓகே. இவர் இந்த டோக்கன் பத்தி பேசுறாருல்ல, இவர் வந்துட்டு பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டாயா தாய்லாந்து போயிட்டு அதை பத்தி ஏன் அவர் பேசல? அந்த ஆடியோலே அவரு சொல்லியிருப்பாரு, எவ்வளோ டோக்கன்ஸ் என்னமோ பேசிட்டு அவரு சொல்றாரு, தாய்லாந்துல வந்துட்டு நாங்களே ஒரு பொண்ணு கூட்டிட்டு போறதுக்கு வந்துட்டு இந்தியன் ருபீஸ்க்கு 7,000 தானே, அந்த பொண்ணுங்களுக்கே இவ்வளோ டோக்கன்ஸ் போட்டா போதும். ஸோ நான் வந்துட்டு ஒரு கிராண்ட் ஓப்பனிங்க்கு நான் போனேன். அந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு நான் போயிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுப்பாங்களாம்ப்பா, கார் வாங்கி கொடுப்பாங்களாம்ப்பா. நான் லீட் பண்ணுறது வந்து செலிபிரிட்டி லைஃப். நான் எதுக்காக சொன்னேன்னா, என்னை வந்து அவங்க காரில் பிக் பண்ணிவிட்டு காரில் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம இதுக்காக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குது, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவர் என்ன சொன்னார், இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் வந்து பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போய் நான் வந்து டோக்கன் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அதுவும் சொல்லியிருந்தாரு. இவர் எப்படின்னா அந்த இவரும் நானும் பேசின கான்வர்சேஷனே 1 hour 35 minutes, 1.5 மணி நேரம் நாங்கள் பேசினதில் 5 நிமிஷம் நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேனோ, அந்த டோக்கன்ஸ் இந்த பொண்ணுங்களை கேட்டு நான் அந்த டோக்கன் விஷயம் பேசினேன்ல, இது அப்புறமேட்டு நான் வந்து இந்த மாதிரி காசு பறிக்கிறவ அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த 8 lakhs செலவு பண்ணியிருக்காங்க, அதை 8 lakhs நான் செலவு பண்ணாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் சொல்லியிருக்கேன், ஆனா என்ன ப்ரூஃப் இருக்கு இவங்க கிட்ட? இவர் வந்துட்டு நீங்க தானே ப்ரூஃப் காமிக்கணும், அவரை காமிக்க சொல்லுங்க. சரி, என்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? என் ஃபோன் கூட இப்ப நான் தரேன், நீங்க எடுத்து பாருங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? எனக்கு காசு அமைச்சிருக்காங்களா இல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு? எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், நானா தான் நீட் படிச்சேன், நானா தான் ரொம்ப நீட் எக்ஸாம் எழுதுறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு டாக்டர், நீங்க ஆக்சுவலா டாக்டர் படிச்சிருக்கீங்க, டாக்டரா இருக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு கிராண்ட் ஓப்பனிங் போகணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? எதுக்கு இது வந்துட்டு இது எப்படி இவங்க சொல்லி? ஏன்னா நடுவுல ஒரு வீடியோவும் வந்தது. அதுல என்னன்னா, ஏதோ டேட்டிங் ஆப், இந்த பொண்ணு பெங்களூர் கிடையாது, டேட்டிங் ஆப்னு ஒன்று இருக்கு, அந்த ஆப்ல போயிட்டு டேட்டிங் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு நான் சைக்கோ ரைடர் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், எனக்கு வந்துட்டு ஸ்னாப் சாட் கூட எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. யார்கிட்ட வேணா கேளுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, என் ஃபாலோவர்ஸ் கிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. டேட்டிங் ஸ்னாப் சாட்ன்ற ஒரு விஷயமே இப்போ வரைக்குமே எனக்கு ஸ்னாப் வந்து யூஸ் பண்ண தெரியாது. நான் ஸ்னாப் வந்து ஃபோட்டோ எடுப்பேன், இல்லை வந்துட்டு வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ப்ரொமோஷன் போஸ்ட் பண்ணும் அப்படின்னா வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி நான் ஸ்னாப் யூஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்குமே எனக்கு ஸ்னாப் கூட யூஸ் பண்ண தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், என் ஃபோன் வந்து 128 GBங்க. இதில் வந்துட்டு என்னோட பைக் வீடியோஸ் வச்சுக்கவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டோரேஜ். இதில் வந்துட்டு போய் டேட்டிங் ஆப்பு, இந்த ஸ்னாப் சாட்டில் பொண்ணுங்களுக்கு வந்து நியூட் கால் பண்ண, ப்ரூஃப் வச்சுட்டு மிரட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு நான் சைக்கோ ரைடர் கிடையாது. ஸோ இந்த டேட்டிங் ஆப்ஸ்லாம் போகிற அளவுக்கு நான் சீப்பும் கிடையாது. இல்லை, அதில் இன்னொன்றுமே சொல்கிறாரே, இதெல்லாம் எதுக்காக அவர் உங்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கணும், இவ்வளோ பெரிய எலிகேஷன்ஸ் எதுக்கு உங்கள் மேலே வைக்கணும்? என் மேலே ஏன் வைக்கணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக இவரோட ஃபோனை வந்து எடுத்தாச்சு. இவரோட ஃபோன் எடுத்து எப்படின்னா, இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த ஃபோன் வந்துட்டு அவர் துடிச்சார்ல, எனக்கு பழைய ஃபோனே கொடுங்க. ஏன் பயப்படணும்? அவரு எதுவுமே இல்லைன்னா நீ ஏன் பயப்பட? அவங்க அம்மா போட்டோ இருக்கு, அவங்க அம்மா போட்டோ மட்டும்தான் இருக்கா அதுல? அம்மா போட்டோ இருக்கு, பல பொண்ணுங்களோட தப்பான வீடியோ வந்து அவர் போன்ல இருக்குங்க. அது வந்து போலீஸ்க்கு பிடிச்சா போலீஸ் கொடுத்திருக்கலாம்ல, ஏன் போலீஸ்? நான் பயந்துட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது, அப்ப நீயும் தானே அவனை லவ் பண்ண
அப்போ உன்னியும் தானே கேட்பாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பயமுறுத்தவும் நான் வந்துட்டு எடுத்து நான் தூக்கி இதை உடச்சி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா கிட்ட நான் பேசி அண்ணா அதை தூக்கி போட்டிருக்கேன். அந்த ஃபோன் நான் கண்ணால் கூட இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஐ மீன் அந்த ஃபோனை எடுத்து நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு காசுக்காக ஆசைப்பட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்துட்டான்னு. காசுக்காக லிட்டரலா திருடி அது எனக்கு தேவையே இல்லை. ஏங்க நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து நல்லா ஏர்ன் பண்ண போகிறேன். எனக்கு வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் பண்ணி இவ்வளோ ஒரு பிரச்சனை ஆக்கி தான் நான் வந்து அந்த ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை விற்று தான் காசு நான் சம்பாதிக்கணுன்றது வந்து எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவருக்கு என்ன பயம்னா, அந்த ஃபோன்னால நிறைய ப்ரூஃப்ஸ் வெளில வந்ததுன்னா அவர் தான் மாட்டுவாரு. அதுக்காக சொல்றதுனால அது வெளியே இவ்வளவு இருக்குன்னு தெரிய போறது. நீங்க அந்த போனை எடுத்தவனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல அவங்களுக்கு நெருக்கமான சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவரோட போன் காணாம போச்சுன்னு சொன்னார்ல, இவர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அவர் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டிருந்தாரு. உங்க போன் காணாம போச்சு, நீங்க வீடியோ போடுவீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க தானே? ஏன் கொடுக்கல? ஏன்னா போலீஸ் எடுத்தாருன்னா அவருக்கு பயம். அவருக்கு வந்து நான் சொல்றேன், இப்போ உங்க போன் காணாம போச்சு, நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அதை அவங்க போலீஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி செக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எனக்கு தெரியாது. நான் உங்களை கேட்கறேன், சொல்லுங்க. வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க உங்களை பத்தி அவர் தப்பா சொல்லும் போது என்ன மாதிரி அவங்க மனநிலைமை எப்படி இருந்தது? என்னால வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நான் டவுனாக இருந்தபோது கூட எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா என்னை வந்து இந்த சொசைட்டிலே ரொம்ப ஒரு தீண்டத்தகாத மாதிரி என்னை வந்து அவன் பார்க்க வச்சுட்டான். அதுக்கான காரணம் வந்துட்டு இவனை பற்றின உண்மை நான் வெளியில் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவன் வந்து என்ன தப்பான பொண்ணுன்னு போர்ட்ரை பண்ணி இந்த ஃபோனு இவ பணத்துக்காக ஆசைப்படுறவ அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி டவுனா, நீலாம் ₹1 கூட லாய்க்கில்ல, உனக்குலாம் ₹1 கூட ஒருத்தவங்க செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை பேச வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி என் வாயிலிருந்து வாங்கி என் வாயை பிடுங்கி இந்த மாதிரிலாம் பண்ணி என்னை வந்து தப்பான பொண்ணாக ஃப்ரேம் பண்ணி காட்டி இன்னைக்கு வந்து அவர் எப்படி காமிச்சிட்டாரு அப்படின்னா, நான் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்ற அவர் காமிச்சிருக்காரு. அதான் அவர் ட்ரையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உண்மை அது கிடையாது. என் கூட இருந்தபோது அவர் இன்னும் நிறைய பொண்ணுங்க கூட, மைனர் பொண்ணுங்க கூட பிசிக்கலா அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்றது, இன்னும் காசு வாங்குறது அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட நிறைய யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களை ஏமாத்தி ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுங்க பிசிக்கலா யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களை சலிப்பு தட்டினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுங்களை விட்டுட்டு இந்த நியூஸ்லாம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு இதை நான் போஸ்ட் பண்ணேன்னா என் ஃபேமிலியை த்ரெட்டன் பண்றது, என்ன த்ரெட்டன் பண்றது, என்ன மிரட்டுறது. அது இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபோன் வந்துட்டு வீட்டில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்னதான்ப்பா உங்க பிரச்சனை, எதுக்காக என் பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்டபோது எனக்கு ஃபோன் எனக்கு பழைய ஃபோன் கொடுங்க. ஏன்னா அவர் பழைய ஃபோன்னா அந்த ஆதாரங்கள்லாம் வெளியில் தெரிஞ்சு அவரை மாட்டுவார்னு சொல்லிட்டு பழைய ஃபோன் கொடுங்கன்னு கேட்டார். பழைய ஃபோன் இருந்தாதான்ப்பா பிரச்சனைன்னு அவர் அவ வந்து தூக்கிப்பட்டா, அந்த அண்ணா தூக்கிப்பட்டதா சொன்னாங்கப்பா, அதனால இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து iPhone 17 Pro Max 528GB வாங்கி கொடுங்கன்னு எங்கள் வீட்டில் டிமாண்ட் பண்ணார். எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை எங்கள் ஃபினான்ஷியலி வந்துட்டு அவ்வளோ எங்களால் முடியாது. நிறைய பணம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்களே, பணம் வச்சிருக்கீங்களா? இல்லை அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு என்னை கஷ்டப்பட்டு தான் ரொம்ப 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 என்னை கஷ்டப்பட்டு தான் எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீட் படித்து நான் கிளியர் பண்ணி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த சீட் வாங்குறதே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு 2 years 3 years நீட்லாம் படித்து கூட பாஸ் பண்ணாதவங்க நான் நீட் கிளியர் பண்ணி 12th முடிச்சு நான் நீட் கிளியர் பண்ணி நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. என்னால் படித்தே என்னால் சம்பாதிக்க முடியும்னும் போது இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலை பண்ணி தான் சம்பாதிக்கணுன்றது எனக்கு தேவையில்லை. என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க, நான் போனேன். டீசெண்டான ஒரு நான் இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு நான் ரிட்டர்ன் நான் வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த 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 டோக்கன்ஸ் இந்த மாதிரி இவங்க ஏர்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சம்பாதிப்பாங்கன்றதெல்லாம் அங்கே இருக்க பொண்ணுங்க என்கிட்ட வந்து பேசவும் நான் டவுன் டு அர்த்தா அந்த பொண்ணுங்க கிட்ட நான் பொறுமையாக பேசினேன். என்னடா இந்த ஒர்க்லாம் நீங்கள் பிடிச்சி தான் பண்ணுறீங்களா, ஏன்டா இந்த மாதிரிலான்னு சொல்லும்போது, இல்லைக்கா இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி நாங்கள் காசு வாங்கணும், நாங்கள் போயிட்டு இதுக்கு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த வேலைலாம் நாங்கள் பண்ண மாட்டோம்க்கா, யாருமே நாங்கள் பிடிச்சி பண்ணலக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. இதை தான் நான் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இன்னொரு விஷயம், இதையுமே அவர் அழுது இமோஷ்னலாக நீ என்கிட்ட சொல்லிட்டேன்னா நான் உனக்கு மட்டும் இருப்பேன், நீ எல்லாத்தையும் நீ வந்துட்டு இப்போ நீ அங்கே போயிட்டு நீ என்ன இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு நீ போனியா, எல்லாத்தையும் நீ வந்து என்கிட்ட சொல்லிடு, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க எல்லாமே நீ சொல்லிடு, இங்கே என்ன நடக்குது எல்லாமே நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், நான் வந்து உனக்கு மட்டும்னு இருப்பேன், நானும் இதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்து ஹாப்பியாக வந்துட்டு நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி என்னை அவர் ஏமாற்றிருக்காரு. அது இல்லாமல் என்னோட குடும்பத்தையே வந்துட்டு அவர் வந்து என்னை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. என்னோட படிப்புல இருந்து நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு பைக்கர்,
நான் படிச்சு முடிச்சுட்டு நான் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். இவர் சொன்னார்ல நான் வந்து எங்கேயோ இருந்தேன், நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன், தப்பான விஷயங்கள்லாம் பண்ணேன்னு. அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டேஜில் இருந்து இவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். நான் ஸ்டேஜில் இருந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன்றதுக்கு இவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் போனேன், நான் ஸ்டேஜ் கூட ஏறல, நான் போனேன், இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் டீசெண்டாக போனேன், நான் வந்துட்டேன், அவ்வளோதான். நான் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினேன்றதுக்கு இவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் வேற என்ன தப்பாக சொல்கிறாருல, பணத்துக்காக இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? இது மாதிரி எதுவுமே நடக்கல. இன்னொரு விஷயம், என்னோட ப்ரொஃபைல் இது மூலியமாக நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில். என்னோட ப்ரொஃபைலே அவர் உடைச்சிட்டாரு. எப்படி உடைச்சிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு டாக்டர், ஒரு பைக்கர், இது மட்டும்தான் என் வாழ்க்கை. நான் வந்து இங்கே படிப்பேன், நான் கஷ்டப்பட்டு நான் நீட் படித்தேன், கிளியர் பண்ணேன், நான் எக்ஸாம் முடித்தேன். எனக்கு வந்து பைக் ஓட்டுறது சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். நான் வந்து பைக்கராக இருக்கேன். இதை தாண்டி எனக்கு ஃபேமிலி, இதை தாண்டி எனக்கு பெருசாக எந்த விஷயமே கிடையாது. ஆனால் இவர் தான் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க கூட ஈசிஆரில் இருக்கிறது, ஈசிஆரில் இருந்து ஸ்னாப் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இவர் பண்ணிட்டு அந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் ஈசிஆரில் போய் அதை பண்ணுறா இதை பண்ணுறா. அப்போ இவர் கூட தான் ஈசிஆர் போயிருக்காரு. அப்போ சைக்கோ ரைடர் ஈசிஆர் போய் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருக்காரா? மேல் ப்ராஸ்டிடியூட்டா சைக்கோ ரைடரு? இப்போது என்னோட ப்ரொஃபைலே வந்து இவர் பிரேக் பண்ணிட்டாரு. எப்படி பிரேக் நான் வந்து டாக்டரு, பைக்கர், இதை விட்டால் நான் என் பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்றதை மாற்றி இவ காசுக்காக ஆசைப்பட்ட பொண்ணு, ஃபோனை வந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அந்த ஃபோன் எடுத்து தூக்கி போட்டதுக்கு இவ வந்து காசு ஆசைப்பட்டு அந்த ஃபோனை இதெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என்னோட பேரையே ரொம்ப ரொம்ப தப்பாக இவர் காட்டி இன்னைக்கு வந்து என்கிட்ட நான் வந்து என்னோட லைஃபே நான் தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கேன். ஸோ எனக்கு வந்து தெர் இஸ் நோ ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டார். ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது நான் அட்வைஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் நான் ஒரு வெல்விஷராக மற்ற பொண்ணுங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, சைக்கோ ரைடர் மாதிரி ஒரு கேவலமான ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் இந்த மாதிரி ஆசை வார்த்தைலாம் காட்டுவாங்க. எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை, இந்த சிம்பத்தி க்ரியேட் பண்ணி இன்றைக்கி என்னோட ப்ரொஃபைலே அவர் உடச்சி இவ தப்பான பொண்ணு, இவ காசுக்காக ஆசைப்படுற பொண்ணுன்னு எல்லார்கிட்டையும் காட்டி என் கூட கஷ்டத்தில் என் கூட இருந்த எல்லாரையும் இவர் பிரித்து இவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட சுற்றணுன்றதுக்காக இவரை போய் கேட்டக்கூடாதுல்ல யாரோ, நீங்கள் வந்து ஆலிவியா கூட தானே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, இப்போ என்ன வேற ஒரு பொண்ணு கூட இருக்கீங்கன்னு கேட்டக்கூடாதுல்ல. அதுக்கு அந்த மாதிரி அவர் கேட்டக்கூடாதுன்றதுக்காக என்ன இவர் ஃப்ரேம் பண்ணி இவ தப்பான பொண்ணுன்னு எல்லாருக்கும் காட்டி இப்போ யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. இப்போ வந்து அவர் வந்து தைரியமாக அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஆலிவியா தப்பான பொண்ணு, அதனால நான் வந்து அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு இப்போ வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கேன்னு. ஆனால் வந்து இப்போ வந்து வேற ஒரு பொண்ணு கூட இல்லை, இப்போ அவர் எத்தனாவது பொண்ணு கூட இருக்காருன்னு இவர் வந்து இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி ஏமாத்தினார்ல அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, நான் இப்போ கொடுப்பேன். அந்த கேட்டால் வந்து இவர் இந்த பொண்ணையே இப்போ ஒரு பொண்ணை இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவள் பேர் வந்தனா. அவளுக்கு வந்து எத்திக்ஸும் தெரியாது, லைஃப்பில் ஒன்றுமே தெரியாது. அவள் வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு எவ்வளோ அசிங்கமாக பேசணுன்றது வந்துட்டு அவளுக்கு உண்மை தெரியுது தெரில. அவள் அசிங்கமாக பேசுவாள் அந்த பொண்ணுங்களை பற்றி. இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் காமிச்சேன் தெரியுமா, அந்த மாதிரி இவள் அசிங்கமாக பேசுவாள். அந்த பொண்ணு இவனை தூண்டி விட்டு நீ அவளை தப்பாக வீடியோ போடு அப்படின்னு தூண்டி விட்டு, ஏன்னா அப்போ தான் அவங்க 2 பேரால் ஜாலியாக இருக்க முடியும். 2 பேரும் வந்துட்டு ஒன்றா கை பிடிச்சிட்டு வீடியோ போடுறது. ஸோ இவர் சொசைட்டியாக போயிட்டு நீங்களும் ஆலிவியா தானே வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இவராகவே என்னை தப்பான ஒரு ஃப்ரேம் பண்ணி இவரை காட்டிட்டு, இவ கெட்ட பொண்ணு, நான் வேற ஒரு பொண்ணு கூட போறேன்றதை காட்டுறதுக்காக இவர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு. இவர் வாழ்க்கையில் இந்த பொண்ணு மட்டும் நான் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு இல்லை, இப்போ இருக்க பொண்ணு இல்லை, இதை தாண்டி பல பொண்ணுங்க இருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். நாணயத்துக்கு 2 பக்கம் இருப்பது போல் இந்த சம்பவத்துக்கு ஒரு தரப்பு நியாயம்தான் இது. அதனால் இது மட்டுமே உண்மை என்று ஆகிவிடாது. கலாட்டா சார்பிலும் இது மட்டுமே உண்மை என்றும் கூறவில்லை. மற்றொரு தரப்பு நியாயத்தை கேட்க முயற்சி செய்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்பு கொள்ள முடிந்தால் அவரையும் நேர்காணல் எடுத்து அவர் தரப்பை முன்வைக்கவும் முயற்சி செய்வோம்.